1 முதல் 6 வரை அறிவு வளர்ச்சி பெற்ற அனைத்து உயிரினங்களும் மகிழ்கிறது தீபாவளியில்தான். நவம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தீபாவளி எனும் திருநாளில் மாந்தர் குலத்திற்கு மேலும் இன்பம் சேர்க்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஐப்பசி அமாவாசை விழா அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசியுடன் கொண்டாடப்பட்டது. உதிக்கும் போதெல்லாம் ஒளிக்கதிர்களை பாய்ச்சி உயிர்களையும் பயிர்களையும் மகிழ்விக்கும் சூரியனைப் போல துதிக்கும் போதெல்லாம் அருள் ஒளி பாய்ச்சி உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை அருள் பாலித்து வரும் அன்னை ஆதிபராசக்தியின் ஆன்மீக கூடம் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம். நிரம்பி நிரம்பி வழியும் வெள்ளமென இங்கு பக்தர்கள் விரும்பி விரும்பி வருகின்றனர். காரணம், இது தெய்வீகம் கலந்த தாய் வீடு. 1000 தெய்வங்கள் யார் யாருக்கோ, அம்மா எங்கள் நெஞ்சில் பாயிரமாக பதிந்த தெய்வம் நீ மட்டும்தான் தாயே. பயிருக்கு நீரம்மா நீ, கருகாமல் பயிர் காக்கும் வேரம்மா நீ, ஆய்ந்த கலை கல்வி நூறம்மா நீ, ஆதிபராசக்தி உன் போல் எங்களுக்கு யாரம்மா? இந்த உணர்வுகளை உள்ளத்தில் தேக்கியபடியே செவ்வாடைகள் மருத நிலமாக மருவத்தூரில் பசுமை பாய்ச்சுகின்றனர். தெய்வ வழிபாடு, அதிலும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு நமது பண்பாட்டோடு இணைந்த வரலாறு. பழுதுபட்ட கண்கள் 1000 பேசினாலும் ஆன்மீகமும் வழிபாடும் சங்க காலம் முதலாகவே விழுதுவிட்ட வரலாறு சங்க இலக்கியங்களில் நிரம்ப உள்ளன. அன்னை ஆதிபராசக்தியை மாயவள் என்கிறோம், சித்துக்காரி என்கிறோம். மாயவள் மேனி போல் தளிர் ஈன என்கிறது கலித்தொகை. மாயவளின் திருமேனி கரிய மாந்தளிர் நிறம் போல் உள்ளதாம். வாயு பகவானும் வணங்கப்பட்ட செய்தியும் நமக்கு உண்டு. மொழி முதல் மூழ்கிய வெம்மை தீர்ந்து உருக வழி தரும் செல்வனை வாழ்த்தவும் ஏவதோ என்கிறது கலித்தொகை. வெம்மை நீங்க காற்றை வணங்கிய செய்தியைத்தான் கலித்தொகை கூறுகிறது. தெய்வ வழிபாடு என்பதும் தெய்வ நம்பிக்கை என்பதும் மீண்டும் தலை தூக்கி வலம் வரச் செய்தவள் நீதானே அம்மா. என்பது ஆன்மாவின் இருப்பிடம் என்பார்கள். எங்கள் ஆன்மாவின் இருப்பிடம் நீதான் அம்மா. அதனால்தான் எங்கள் அகம் குளிர்கிறது தாயே. சக்தி மாலை போடுங்க, சரண கோஷம் போடுங்க, தைப்பூசம் பிறந்ததுங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா பக்தி சுவாலையாய் திகழும் அம்மாவின் திருத்தலத்தில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா
மணிமுடி தரித்து மக்களை காக்கும் மகத்துவமிகு சக்தியின் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா. இருளை முறிக்கும் இருமுடி விழா, இன்னலை முறிக்கும் இருமுடி விழா. மும்முடி மாங்கல்யம் தாங்கிய மங்கையர் வாழ்வில் முழு ஒளி பேற்றிட சக்தி மாலை இருமுடி விழா. தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா. மருவத்தூர் மண் சக்தி, குடும்பத்தோடு வரும் பக்தர்களின் மனம் சக்தி. வாருங்கள், சக்தி மாலை இருமுடி விழாவில் பங்கேற்று பலன் கோடி பெறுங்கள். கோவில் என்பது ஆன்மாவின் இருப்பிடம் என்பார்கள். எங்கள் ஆன்மாவின் இருப்பிடம் நீதான் அம்மா. அதனால்தான் எங்கள் அகம் குளிர்கிறது தாயே. வேதனையின் விளிம்பு கூட எங்களை அணுக முடியாதபடி எங்கள் வாழ்க்கையை வேலியமைத்து காப்பாற்றுபவள் நீதானே அம்மா. இறைவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லாமல் வாழ்பவன் நிரம்ப தடைகளை சந்திக்க வேண்டும் என்பார்கள். அம்மா, எங்களின் குறிக்கோளாக நீயும், கோட்பாடாக உன் அருள்வாக்கும், நெஞ்ச குடியிருப்பாக சித்தர்பீடமும் இருப்பதால் எங்களுக்கு எந்த தடையும் எப்போதும் இருந்ததில்லை. அதனால்தான் சித்தர்பீடத்திற்கு சிறகடித்து வருகின்றோம். ஆம் தாயே, நாங்கள் செவ்வாடை கட்டிய சித்தர்பீட தேனீக்கள். இந்த எண்ணத்தில்தான் ஐப்பசி அமாவாசைக்கு நவம்பர் 5ஆம் தேதி மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்திற்கு பக்தர்கள் அலை அலையாக வந்தனர்.